ஹாய் வர்ஸ், வெல்கம் பேக் டு வடிகை 360 சேனல். இவன் உங்கள் எல்பி. இன்னைக்கு ஜனவரி 11th முடிஞ்சு நாளை 12th ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, ஃப்ரைடே ஆக போகுது. 22ஆம் தேதி வந்து ராமரோட சிலையானது ராமர் அயோத்தி கோவில் வந்து நிறுவ போறாங்க. பாரத பிரதமர் மோடி தலைமையில், சூப்பர் ஸ்டார் தலைமையில் மற்றும் ராமர் பக்தர்கள் அனைவரும் முன்னிலையில் இந்த நிகழ்வானது நடந்தேற போகுது. அது இன்னும் ஒரு 9 to 10 days தான் இருக்குது. இந்த நிகழ்வுல ஏன் இந்த Jan 22 வந்து அனைவரும் தேர்ந்தெடுத்தார்கள், அப்படி Jan 22 என்ன முக்கியமான நாளாக இருக்கக்கூடும் என்று நாம் இந்த வீடியோல பார்க்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஜனவரி 22ஆம் தேதி ராமரோட 5 வயது சிலையை வந்து வில் பூட்டின அன்போடு அந்த 5 வயது குழந்தை சிலையை வந்து அயோத்தி ராமர் கோவில் 2ஆம் தளத்துல வந்து நிறுவ போறாங்க, திறக்க போறாங்க. இந்த சிலையை வந்து அருண் யோகி என்று சொல்லக்கூடிய ஒரு சிற்ப கலை வல்லுநர் வந்து மைசூரை சேர்ந்த நபர் இவர். கிருஷ்ணா ஜில்லா என்ற ஒரு கல்லை வைத்து இந்த சிலையானது உருவாக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனவரி 22 என்பது சுப முகூர்த்தங்கள் நிறைந்த நாளாக கணிக்கப்பட்டுள்ளது. சுப முகூர்த்தம் என்றால் 3 சித்தின்னு சொல்லக்கூடிய 3 யோகங்களும் ஒன்று சேர அமைந்த நாள் தான் ஜனவரி 22. அது என்ன 3 யோகம் கேட்கலாம் நீங்க. அதாங்க ரவி சித்தின்னு சொல்றாங்க, அது ஒண்ணு அமிர்த் சித்தின்னு சொல்றாங்க, சர்வ யாத்ரா சித்தின்னு சொல்லி இந்த 3 சித்திகளும் 3 யோகங்களாக கணிக்கப்படுகிறது. இந்த யோகங்கள் தான் நீங்க எந்த முகூர்த்தமாக இருந்தாலும் சரி, எந்த சுப காரியங்கள் நடந்தாலும் சரி, இந்த 3 அதாவது சம்பர்த்த, அம்ரித், ரவி இந்த 3 யோகங்களும் ஒன்று சேர வந்துச்சுன்னா மிக சிறப்பான முகூர்த்த நாளாக அமையக்கூடும். கண்ணமங்க ஜனவரி 22 மிக மிக ஒரு பிரம்ம முகூர்த்தமாக அது அமைந்து உள்ளது. அனைவராலும் மறுக்க முடியாத ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை தான் ராமர் கோயில் திறப்பதற்காண்டி தேதியை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அந்த நாள் வந்து துவாதி திதின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக கூட இருக்குது. அப்படி என்னன்னு கேட்குறீங்களா, அது வந்து கிருஷ்ணன் வந்து கூர்ம அவதாரம் கொண்டு பார்க்கடலை கடைவதற்காண்டி கூர்ம அவதாரம் தரித்த நாள் இந்த நாள் தான். இந்த நாள்ல ஏன் முன்முனைறாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஏன்னு கேட்டால் ராமர் வந்து விஷ்ணுவோட அவதாரம், அதனால வந்து கூர்ம அவதாரம் தவிர்த்த ராமர் இந்த நாள் தான் பண்ணியிருக்காப்புல. அதனால வந்து ராமர் வந்து விஷ்ணுவோட அவதாரம் என்பதாலும் இந்த நாளானது கணிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் கிடையாதுங்க, இன்னொரு முக்கியமான சிறப்பான அம்சம் ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அபிஜித் முகூர்த்தம். என்ன அபிஜித் முகூர்த்தம் பாக்குறீங்களா? சூரியன் வந்து உதயமாகி அஸ்தமனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 15 முகூர்த்தங்கள் இருக்கின்றது. அந்த 15 முகூர்த்தங்களில் அபிஜித் முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு வந்து முகூர்த்தமானது சூரியன் வந்து உதயம் முதல் சூரிய மறைவு வரைக்கும் 15 முகூர்த்தங்கள் இருக்குது. பர்டிகுலர் அபிஜித் முகூர்த்தம் என்றால் இந்த 15களுக்கும் நடுப்பகுதி முகூர்த்தமாக கணிக்கப்பட்டுள்ளது. அப்பனா எப்பங்க அந்த முகூர்த்தம் வருது நீங்க கேட்கலாம். கரெக்டா 11:51 இருந்து 12:34 வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலம் தான் அபிஜித் முகூர்த்தம் என்று கணிக்கப்பட்டது. இந்த முகூர்த்தத்தின் டைம்ல தான் ராமரோட 5 வயது சிலையானது ராமர் கோவில் வந்து நிறுவ போறாங்க, திறக்க போறாங்க மோடி தலைமையில. ஓகே, இந்த முகூர்த்தத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த முகூர்த்தத்தோட ஸ்பெஷாலிட்டி 12:29 8 வினாடிகள் இருந்து 12:30 வினாடிகள் வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 84 வினாடிகள் தான் இந்த சுப அபிஜித் முகூர்த்தமானது கணிக்கப்பட்டு அந்த 84 வினாடிகளின் தருவாயில வந்து இந்த ராமர் சிலையானது அயோத்தியில் 2ஆம் தளத்தில் வந்து திறக்க போறாங்க. அது கும்பாபிஷேகம் நடத்த போறாங்க. அதுக்கு உலகத்தில் உள்ள அனைத்து ராம பக்தர்களும் சூப்பர் ஸ்டாரும் அந்த இடத்துக்கு போறாரு நிகழ்வைக்கான. நாங்களும் மிக மிக அவர்களுடன் கத்துக்கொண்டு இருக்கின்றோம். அது மட்டும் கிடையாமல் இந்த நாளில் தான் சிவபெருமான் வந்து
ஒரு அரக்கனை வந்து வதம் செய்யறாப்புல. அந்த அரக்கனோட பேர் வந்து திரிபுராசுரன் என்ற அரக்கனை வந்து சிவபெருமான் வந்து இந்த டயத்துல தான் வதம் செய்யறாப்புல. அது மட்டும் கிடையாதுங்க, 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி பிறந்ததாக கணிக்கப்பட்ட ராமரானவர் இந்த நாளில் தான் பிறந்தார். ஓகேங்களா? இவ்வளவு அதிசயங்கள் நிறைந்த நாள் தான் ஜனவரி 22வது நாள். அந்த நாளில் நீங்க எந்த காரியம் நடத்த தொடங்கினாலும், எந்த காரியத்தை நினைத்தாலும் அந்த காரியம் வந்து வெற்றி வரக்கூடிய காரியமாக அமையும். எந்த வித மாற்று கருத்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு தூங்கிருங்க. பாய், சி, டேக் கேர்.